வணக்கம் உறவுகளுக்கு பத்மலோஜனியின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம் பகுதி 415 அப்பார்த்தி தி 415 பார்ட் 415. நாங்கள் படிக்க போகிற பாடம் வந்து நோத்ரடம் து பாரி. நோத்ரடம் து பாரி அதனுடைய சில ஃபேக்ட், அதனுடைய தகவல்கள் பார்க்க போகிறோம். ஓகேயா? அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien, est-ce que bien passé votre journée என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு நான் நேற்று கேட்ட கேள்விகளுக்குரிய பதில்களை முதல் பார்ப்போம். முதலாவது கேள்வி on trois இடம், la place, அந்த on trois இடம் தான் அது குறிக்கும். நீங்கள் அது சொல்லல. ஓகே. ரெண்டாவது கேள்வி வந்து ஓத்தரண்டா உயரம், யா ஹைட். மூன்றாவது கேள்வி வந்து மத்தினோண்டா இப்போ நவ். இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில்கள் தந்த பத்மினி அவர்கள், ராஜினி அவர்கள், வாணி அவர்கள், நேவிஸ் அவர்கள், ஜெயமலர் அவர்கள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு செல்வி அவர்களுக்கும் அவர்களும் இப்போ யூடியூப்பில் பதில் தந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு என்னை வாழ்த்திய தர்ஜினி அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு நாங்கள் இப்போ எங்களுடைய பாடத்துக்குள்ளே போவோம். இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிற பாரிஸில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது, இப்போ பாரியில் வந்து முதல் டூர் எஃபெல், இரண்டாவது இடம் பாரிஸுக்குள்ள நோத்ரடம் து பாரி. சரியா? நோத்ரடம் து பாரி. இதை வந்து நாங்கள் நோத்ரடம் து பாரின்னு சொல்லுவோம், அல்லது கத்தேட்ரால் நோத்ரடம் என்று சொல்லுவோம். கத்தேட்ரால் நோத்ரடம் என்ற பேரும் இதைத்தான் குறிக்கும். ஓகே, இப்போ நாங்கள் தகவல்களுக்குள்ளே போவோம். Il a été construit par des catholiques romains. Il a été, இது வந்து நான் பசையில் தான் இந்த வசனம் எழுதியிருக்கேன், past tenseல. Il a été construit par des catholiques romains. அதாவது இது ரோமன் கத்தோலிக்கரால் கட்டப்பட்டது. சரியா? construirண்டா கட்டுதல், பில்ட் இங்கிலீஷில் சொல்லுவோம், பில்ட் பண்ணுறது. ஓகே. It was built by Roman Catholic. இந்த பில்டிங்கள் அதை கட்டுறது. It was built, இது வந்து past tenseல இந்த வசனம் இருக்கு. ஓகே. It was built by Roman Catholic. அடுத்த ஃபேக்ட், அதை விட நான் உங்களுக்கு இந்த படத்தையும் காட்டுறேன். இதுதான் அந்த கத்தேட்ரால் து நோத்ரடம். ஓகே. ரொம்ப அழகாக இருக்கும். இதில் பல பிளேஸ் இருக்கும். நீங்கள் சும்மாவே நோத்ரடம் து பாரின்னு தட்டி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வரும். அதே நேரம் 2019 இதுக்கு தீ வைக்கப்பட்டது. அது உங்களுக்கு அதான் இந்த படம், நெருப்பு வச்சவங்களே அது. ஓகே. இந்த பத்தி எரியுது 2019. இதுதான் அந்த இடம். ஏன்னா சிட்டிக்குள்ளேயே ரொம்ப ஒரு ஹையஸ்ட், இல்லை 2 கோபுரங்கள். இந்த கோபுரம் எல்லாம் 260 ஃபீட்ன்னு நினைக்கிறேன் உயரம் இருக்கும். இந்த 2 கோபுரம், இந்த கோபுரம் இதுலேயும் வந்து 3 மாடிகள் உண்டு. ஓகே. இங்கே ரெண்டும் நீங்கள் பாரிஸின் எல்லா இடமும் டூரஃபல் மாதிரி பார்க்கலாம். ஓகே. இது வந்து 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஓகே. நாங்கள் இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஓகே தானே? இதுதான் அந்த படம். இதை என்ன சொல்லுவோம்? கத்தேட்ரால் நோத்ரடம் என்றும் சொல்லலாம், அல்லது நோத்ரடம் து பாரி என்றும் நீங்கள் சொல்லலாம். ஓகேயா? சரி, நாங்கள் இரண்டாவது ஃபேக்டுக்கு போவோம். இது வந்து கத்தோலிக்கரால் கட்டப்பட்டது. Il a été construit par des catholiques romains. அடுத்தது வந்து il y a beaucoup de belles sculptures ici. அதாவது ஸ்கிரிப்டியூர்னு சொல்கிறது சிற்பங்கள். ஓகே. சிற்பங்களை தான் நாங்கள் ஸ்கிரிப்டியூர்னு சொல்லுவோம். பெல்லெண்டா அழகான வடிவான சிற்பங்கள். அது வந்து நிறைய, பொக்கு என்றா நிறைய, லாட், நிறைய, மெனி. ஓகே. பெல்லெண்டா பியூட்டிஃபுல், ஸ்குட்யூகண்டா சிற்பங்கள். இது வந்து நிறைய இருக்குது அந்த கட்டிடத்தில், வெளியிலலாம் உங்களுக்கு தெரியும் நிறைய சிலைகள் தான் இருக்கு. அடுத்தது, la construction a commencé en 1163 et s'est achevée en 1345. இது வந்து 1163, இது 1345.
Ok, la construction a commencé en 1163 et s'est achevée en 1345. அதாவது 1163ஆம் ஆண்டு கட்டத் தொடங்கி 1345ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. இந்த construction start in 1163 and was complete in 1345. ஓகேயா, இது வந்து எப்போ தொடங்கினது? கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டில் தொடங்கி 13ஆம் நூற்றாண்டில் முடிவு பெற்றிருக்குது. அப்படிதான். அடுத்தது வந்து இலியா 380 étapes ici. நாங்கள் நேற்று வந்து மார்ஷ் என்று பார்த்த நாங்கள் படிகளுக்கு. இன்றைக்கு இன்னொரு சொல் கூட்டியிருக்கிறேன், étape. ஓகே, étape. இலியா 387 étapes ici. அதாவது இங்கே 387 படிகள் உண்டு. சரியா? There are 387 steps here. இவ்வளோ தான் இந்த நோத்ரடம் தி பாரிஸில் இது. மற்றது 2019 இது பண்ணப்பட்டது. மற்ற இதுக்குள்ளே நிறைய வரலாறுகள் இருக்குது. அது வந்து ரொம்ப உங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும் அது புரிங்கிறது. ஆனபடியால் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபேக்டை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, அது உங்களுக்கு எல்லாம் விளங்கிட்டுதா? ஓகே, இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி வந்து பொக்கு என்றா என்ன, ஸ்குட்யூர் என்றா என்ன, பெல் என்றா என்ன? திருப்பி சொல்கிறேன். பொக்கு பொக்கு, ஸ்குட்யூர் ஸ்குட்யூர், பெல் பெல். இந்த 3 கேள்விகளுக்கும் உங்கள் பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்களை திங்கட்கிழமை சந்திக்கின்றேன். அதுவரை ஹாவ் அ நைஸ் வீக்கெண்ட், பொன் வீக்கெண்ட், ஓவாவா அல்லந்தி. நன்றி, வணக்கம், மெர்சி.